இது மாதிரியான கலரிங் பேஜஸ் கிரியேட் பண்ணி உங்களால மாதம் 4000லேருந்து 40,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஸோ இது போல இருக்கிற கலரிங் பேஜஸ் உங்களால் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஆர்டிஸ்டாவோ ஒரு டிசைனராகவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை பற்றியான டீட்டெயிலான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த நோ ரைட்டிங் எர்னிங் இந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வீடியோவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான அமேசிங்கான கிவ் அவே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கலரிங் அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு 150 லைக்ஸ் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் கேடிபி தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த லக்கி பர்சன் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த பர்சன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணணும். அமிபி தமிழா @gmail.com அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 10 to 20 புக்ஸ் இல்லை 30 புக்ஸ் போட்டுட்டீங்க அப்படிங்கிறப்ப ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து சேல்ஸே கிடைக்கல அப்படின்னா டெஃபினட்டாக நான் வந்து என்னோட ஆர்கானிக் சேல்ஸ் இன்டர்மீடியேட் ஆர்கானிக் சேல்ஸ் கோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இதில் கிட்டத்தட்ட 18% வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க போட்டிருக்க ரிவ்யூஸ்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். அண்டு இதில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி வந்து நீங்கள் ஆர்கானிக்காக சேல்ஸ் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நிறையா பாசிபிலிட்டிஸ் நான் கொடுத்துருக்கேன். ஈவன் வந்து இந்த லாஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 500+ ஆர்டர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்களும் வந்துட்டு ஆர்கானிக் சேல்ஸ் வரணும், எனக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 புக்ஸ் போட்டுட்டேன், எனக்கு சேல்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கோர்ஸ் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ வாங்க இன்னைக்கு வந்து வீடியோவில் எப்படி வந்து அது மாதிரியான கலரிங் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிச்சு வந்து ஃபைண்ட் பண்ணணும். எப்பயுமே வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான நிச்சு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இமீடியட்டாக அதில் வந்து புக் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து கலரிங் புக்கை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவும் ஒரு பர்டிகுலரான புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிச்சில் வந்து நீங்கள் வந்து புக் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சேல்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கலரிங் புக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கலரிங் புக்குன்னு கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட எத்தனை புக்ஸ் இருக்குது பாருங்கள், 80,000 புக்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு நிச் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8/8/2025. இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா கேட் டே. சரிங்களா? ஸோ கேட் டே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூகே யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட் லவர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதுவும் எஸ்பெஷலி வந்து இந்த கேட், டாக் இது மாதிரியான பெட் அனிமல்ஸுக்கு ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து இது மாதிரியான கலரிங் புக்கு கொடுத்து வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ கூட நீங்கள் வந்து இந்த கேட் கலரிங் புக்கு வந்து போடலாம். ஸோ அதுக்குண்டான நிச்சு தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அண்டு இப்போ பாருங்கள் கலரிங் புக்கு அப்படின்னு கொடுத்துட்டு கொடுத்த 80,000 புக்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த முன்னாடி வந்து கேட் கலரிங் புக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து 80,000 வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்ரிகேட் ஆகி 10,000 வந்துருச்சு. சரிங்களா? ஸோ எகெயின் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அந்த புக்கு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஃபார் அடல்ட்டுன்னு வரும். ஸோ ஃபார் அடல்ட்டுன்னு கொடுத்துட்டு என்ட்ரு அடிங்க. கிட்டத்தட்ட 7,000 புக்ஸ், அதாவது 10,000லேருந்து 7,000 வந்துருச்சு. ஸோ நான் அடல்ட்டோட நான் கிட்ஸு கூட நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ ரெஃபர் பண்ணுறப்ப நம்ம கிட்ஸா இல்லை அடல்ட்டா, இப்போ அடல்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது கிட்ஸ் புக்கு வந்து ரொம்ப அது கம்மியாக தான் இருக்குது. ஸோ எகெயின் வந்துட்டு நீங்கள் வந்து இதை வச்சு ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் எடுங்க. ஸோ இது மாதிரி இதில் இருக்கிற புக்ஸு இதில் எல்லாமே இதை வந்து டைட்டிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அதே சேம் டைம் வந்துட்டு நான் வந்து இதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எதனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் 4 to 8 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 4,000 இப்போ எகெயின் 10,000 ஆகும். சரிங்களா? ஸோ அதில் வந்து கீவேர்ட்ஸ் வந்து மாறி மாறி போட்டிருக்கிறனால அந்த புக்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ நான் இப்போ வந்து கேட் கலரிங் புக் ஃபார் கிட்ஸ் ஏஜஸ் 8 to 12 அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ டோட்டலாகவே எத்தனை புக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 632 புக்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு 1000 புக்ஸ்க்குள்ளே இருக்கிற அந்த நிச்சில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து புக்கு பப்ளிஷ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் புக்கு சேல்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த 632 புக்கில் நீங்கள் வந்து இந்த கிட்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்பெஷலி நான் ஒரு புக் எடுத்துக்கிறேன். ஸோ அதாவது மியாவ் கேட்ஸ் கலரிங் புக் ஃபார் கிட்ஸ் 50 கியூட் கிட்டன்ஸ் இன் ஃபன்னி அண்டு டிலைட்டட் சுச்சுவேஷன் அப்படின்ட்டு. ஸோ
இந்த மியோ கேட்ஸ் கலரிங் புக் ஃபார் கிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு புக்கு வந்து மந்த்லி எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்குண்டான சேல்ஸ் ரேங்க் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 660088 அப்படிங்கிறது தான். ஸோ நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். டைம் ஏன் வேஸ்ட்டாக கன்சியூம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதுதான் இதோட சேல்ஸ் ரேங்க். ஸோ ஒரு நாளைக்கு 5 புக்கு வந்து சேல்ஸ் ஆகுது. மந்த்லி வந்து 150 புக்ஸ் வந்து சேல்ஸ் ஆகுது. ஸோ இது வந்துட்டு ஒரு நாளைக்கு $19, மந்த்லி வந்து 576 வந்து புக்ஸ் வந்து சாரி $576 வந்துட்டு என்ன ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த ஒரு புக் மட்டும். ஓகேங்களா? ஸோ 500 இன்ட்டு 80 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக்கு மட்டும் இந்த மாதத்தில் வந்து ஏர்ன் பண்ணும். சரிங்களா? இது மாதிரி நிறைய புக்ஸ் போட்டிங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு மினிமமான ஒரு அமௌண்ட் ஒரு 4,000லேருந்து ஒரு 40,000 வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரியான கலரிங் பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்குது ஏஐ. ஸோ இந்த ஏஐ நான் வந்துட்டு பர்டிகுலராக வந்து நம்ம வந்துட்டு ChatGPT இருக்கு. ஸோ இந்த ChatGPTல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட் 10 ப்ராம்ப்ட்ஸ் ஃபார் கேட் கலரிங் புக் ஃபார் கிட்ஸ் ஏஜஸ் 8 to 12 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கேட்ஸ் கலரிங் புக் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 12 ஏஜஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நான் இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு இது வந்து ஒரு டூல். சரிங்களா? கலரிங் புக் .ai அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புக்கு வந்து கலரிங் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கிவ்அவே கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அது என்ன கிவ்அவேனா இந்த கலரிங் புக் அப்படிங்கிற இந்த டூலை வந்துட்டு 1 மந்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ 1 மந்த்துக்கு வந்து இந்த கலரிங் புக் .ai அப்படிங்கிற இந்த டூல் வந்து ஃப்ரீயாக வந்துட்டு அக்சஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். என்னோட கிரெடென்சியல் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்க போகிறேன். இது வந்து ரியல் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கலரிங் அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து 150 லைக்ஸ் வந்து ரீச் ஆன உடனே இமீடியட்டாக என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்துட்டு இமீடியட்டாக நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்படி கலரிங் பேஜஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். Ctrl+C கொடுக்குறேன். Ctrl+C கொடுத்துட்டு இதில் வந்து டெக்ஸ்ட் டு கலரிங் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இதில் வந்துட்டு $2 இதிலே பாருங்கள் $2 5 to 10 சாரி $2 2 to 5 சில்ட்ரன் ஏஜஸ் 5 to 10 டீனேஜர்ஸ் 10 to 18 இருக்கு. நான் வந்து சில்ட்ரன் 5 to 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே கீழே கொண்டு வரலாம். இது வந்து நான் ப்ரைவேட்டாக வேணும், நான் வந்து பப்ளிக் வேண்டாம் அப்படின்ட்டா இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஹை பிரிண்ட் குவாலிட்டி அண்ட் தென் ரிமூவ் வாட்டர் மார்க் இதை 3ஐயும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜென்ரேட் நவ் 2 கிரெடிட் அப்படின்னு கொடுத்தா இங்கே 86 கிரெடிட்டில் இருந்து ஒரு 2 கிரெடிட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கலரிங் பேஜஸ் வந்துட்டு அட்ராக்டிவான ஃபேண்டாஸ்டிக்கான கலரிங் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை வந்துட்டு நான் வந்து டவுன்லோட் கொடுக்குறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பர்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கிவ்அவே வந்து இந்த ஒன் டைம் மட்டும்தான். யார் அந்த லக்கி பர்சன் அப்படின்னு தெரியல. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ 150 லைக்ஸ் வரணும். அந்த கமெண்ட் செக்ஷனில் கலரிங்னு இருக்கணும். அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். லைக் அது 150 ரீச் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கிரெடென்சியல் எல்லாமே நான் வந்து அந்த பர்டிகுலர் 1 மெம்பருக்கு வந்து இமீடியட்டாக நான் வந்து 150 லைக்ஸ் ரீச் ஆன உடனே நான் உங்களுக்கு வந்து நான் வந்து நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுவேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு கலரிங் பேஜஸ் வந்துட்டு நீங்கள் 1 by 1 காப்பி பண்ணி போட்டு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பப்ளிக்கில் இருக்காது. ஸோ இதையே நீங்கள் வந்து பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணால் இது எப்படி வருது பாருங்கள். கிளாரிட்டியாக இருக்கா? ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் வந்து வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்லேயே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலரிங் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். சரிங்களா?
அண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து இது வந்து 8.5 இன்ட்டு 11, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்னு இருக்குது, இது வந்துட்டு 8.5 இன்ட்டு 8.5 சரிங்களா. இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இன்னொரு ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது வந்து ஒரு போனஸாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் இது மாதிரி விஷயங்கள் இந்த வீடியோவில் யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, அதாவது இது மாதிரி விஷயங்கள் வேறு எந்த ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டே வருது சரிங்களா. அந்த டாக் டே என்னைக்கு வருது அப்படின்னு நம்ம இப்போ கேட்டு பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் டாக் டே அப்படின்ட்டு கேட்டு பாருங்க, என்ட்ரு அடிப்போம் சரிங்களா. ஸோ ஆகஸ்ட் 26 ஓகேங்களா, ஒரு 2 வீக்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ப்ராஃபிட்டபிளான நிச்சு வந்துட்டு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இமீடியட்டாக நீங்கள் வந்து டாக் கலரிங் புக்கு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ டாக் கலரிங் புக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி நீங்கள் போடணும் ஓகேங்களா. ஸோ டாக் கலரிங் புக் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு தடவை நான் ஷோ பண்ணுறேன். ஸோ டாக் கலரிங் புக் வந்து 6000 புக்ஸ் தான் இருக்குது. ஸோ எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் அடல்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதில் வந்து 4000 ரெடியூஸ் ஆச்சு, 2000 புக்ஸ் ரெடியூஸ் ஆச்சு. ஸோ எகெயின் வந்துட்டு இதில் வந்துட்டு நான் வந்து டாக் கலரிங் புக் ஃபார் அடல்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறேன். வெறும் 750 புக்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ChatGPT கிட்ட ஜெனரேட் ஒரு 10 என்ன சொல்லலாம் 10 prompts ஃபார் டாக் கலரிங் புக் adult relaxation என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ டாக் தீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பேட்டர்ன் இதை எடுத்துக்கிறேன் சரிங்களா. இது எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இதில் போடுறேன். அதாவது இந்த ப்ராம்ப்ட் என்ஹான்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டூடலர், சில்ட்ரன், டீனேஜர்ஸ் இருக்குது, அடல்ட் இருக்குது. நான் அடல்ட்டு கொடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ அடல்ட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஜென்ரேட் நவ் டு கிரெடிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்மளால் பார்க்க முடியும் எப்படி அவுட்புட் வந்திருக்கு அப்படின்ட்டு. சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிஷ்னலாக வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான நிச்சம் வந்துட்டு இதில் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிட்டேன். ரைட், சூப்பரான ஒரு அடல்ட் டாக் கலரிங் புக் பாருங்க. இப்படி ஒரு அட்ராக்டிவான கலரிங் பேஜஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சிங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன், டவுன்லோட் பிஎன்ஜி. பார்த்தீங்களா, எங்கேயுமே எந்த பிசுருமே இல்லை, அப்படியே ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 10 to 20 புக்ஸ் இல்லை 30 புக்ஸ் போட்டுட்டீங்க அப்படிங்கிறப்ப, ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து சேல்ஸே கிடைக்கல அப்படின்னா டெஃபினட்டாக நான் வந்து என்னோட ஆர்கானிக் சேல்ஸ் இன்டர்மீடியேட் ஆர்கானிக் சேல்ஸ் கோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லாஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 500+ ஆர்டர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க சரிங்களா. ஸோ நீங்களும் வந்துட்டு ஆர்கானிக் சேல்ஸ் வரணும், எனக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 புக்ஸ் போட்டுட்டேன், எனக்கு சேல்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கோர்ஸ் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சரிங்களா. டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு மறக்காமல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் 150 ரீச் ஆன உடனே யார் அந்த கிவ்அவே வின்னர் லக்கி பர்சன் அப்படிங்கிறத நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலரிங் அப்படிங்கிற இந்த கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிடணும். அதே மாதிரி 150 லைக்ஸ் வந்து ரீச் ஆகிற மாதிரி நம்ம வீடியோ வந்து ரீச் பண்ணணும் சரிங்களா. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். see you in the next video. Take care. Bye.